நெஞ்சுவலியால் அவதிப்படுகிறீர்களா? இதய நோய் சிகிச்சையில் 10ஆம் ஆண்டை நோக்கி சஞ்சீவனி ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹெர்பல் கேர் திருவனந்தபுரம். கபினியில் நீர் திறப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது. 25,000 கன அடியில் இருந்து 9,958 கன அடியாக நீர் திறப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது என்ற முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கபினி அணைக்கு 23,000 கன அடி நீர்வரத்து தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் நீர் திறப்பு தற்பொழுது குறைக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் உள்ள கபினி அணையில் இருந்து காவிரியில் நீர் திறப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இந்த டேம்ல இருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீர் நேரா வந்து சங்கமான்ற இடத்துல காவிரி நீரோட மற்றொரு காவிரியார் வந்துட்டு இருக்கும். காவிரியும் கபினியும் அந்த இடத்தில் சங்கமிச்சு அதன் பிறகுதான் தமிழ்நாட்டுக்குள்ள நுழையும். ஸோ இந்த அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய நீரானது நேராக தமிழகத்திற்கு வரக்கூடிய நீர் தற்பொழுது அந்த நீர் திறப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, இந்த நீர் திறப்பு குறைப்புக்கான காரணம் என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக முதல்ல இந்த கபினி அணையின் கொள்ளளவு அப்படின்றத பார்க்கணும். 2284 அடி உயரம் கொண்ட இந்த அணையில தற்போது 2281 அடி வரை தண்ணீரானது நிரம்பி இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒவ்வொரு ஆண்டுமே கர்நாடகாவில் அணைகள் நிரம்பும் போது, முதல் முறை அணை நிரம்பும் போது முதல்வர்கள் பூஜை செய்வார் அப்படின்றது வழக்கமான ஒரு விஷயம்தான். அதன்படி நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அணை 2280 அடியை எட்டிய போது அணைக்கான நீர் வரத்து 17,000 கனஅடியாக இருந்தது. அப்போ 10,000 கனஅடி தண்ணீர் திறந்தாங்க, அப்புறம் 12,000 உயர்த்தினாங்க. இந்த நிலையில இரவுல பார்த்தீங்கன்னா 25,000 கனஅடி தண்ணீர் வந்தது. அதை அப்படியே இன்று காலை ஆற்றுல திறந்து விட்டாங்க. தற்போது அணைக்கான நீர்வரத்து சற்று குறைந்திருக்கிறது. 23,000 கனஅடியாக குறைந்ததை தொடர்ந்து அணைக்கான நீர் வெளியேற்றும் அளவையும் அப்படியே பாதியாக கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அணை நிரம்புவதற்கு இன்னும் 3 அடி இருக்குது. அதே போல முதல்வர் தேதி வழங்க வேண்டும். இந்த பாகினி பூஜை என்று சொல்வார்கள் கர்நாடகா, அது பிரசித்தி பெற்றது. அணை நிரம்பும் போது அது செய்வார். அந்த விஷயத்திற்காக தற்போது அணைக்கு வரும் தண்ணீரை அப்படியே கட்டுப்படுத்த முடிவு செய்து தண்ணீர் திறப்பானது பாதியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது காவிரி ஆற்றுல 9,958 கன அடி தண்ணீர் திறப்பானது தொடர்ந்து வருகிறது. அதாவது இன்று காலை 25,000 கனஅடியாக இருந்தது. அது இப்ப அப்படியே 9,958 கனஅடியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இது மேலும் குறையவும் வாய்ப்பு இருக்கிறது. என்றால் அணையின் நீர் வரத்தை பொறுத்துதான் நீர் வெளியேற்றம் அப்படின்றது முடிவு செய்யப்படும். அணைக்கு பாகினி பூஜை செய்த பிறகு அணையில் நீர் திறப்பு அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போதைக்கு அணைக்கு என்ன நீர் வருதோ அதை பொறுத்துதான் நீர் வெளியேற்றமும் ஏற்ற இறக்கம் செய்ய அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். நெஞ்சுவலியால் அவதிப்படுகிறீர்களா? இதய நோய் சிகிச்சையில் 10ஆம் ஆண்டை நோக்கி சஞ்சீவனி ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹெர்பல் கேர் திருவனந்தபுரம்.